எங்க ஃபேமிலி எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். அது எப்படிங்க கொடுக்காம இருப்பாங்க? அவர்தான் படத்துக்கெல்லாம் பல கோடி ரூபா வாங்குறாரு, அப்புறம் காசு புழங்காம இருக்குமா? சீமான் அவரெல்லாம் பேச வேணாம். இல்ல அவர் எப்படின்னா பச்சைவந்தி மாதிரி மாறி மாறி பேசுவாரு. இருக்காரு. ஆனா விஜய் பண்ணா நல்லா இருக்கும். திமுக வேஸ்ட், அதிமுக நார்மலா இருக்கும். அது 0 அதை பேசுறதே தேவையில்ல. பெரும்பாலும் ஸ்டாலின் தான் வாய்ப்பு உண்டு. இந்த அதிமுக அது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாத போல உடஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. திமுக பத்தி கருத்து சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. அவர் நினைச்சா விட்டுட்டு இருக்காரு. நம்ம சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு நான் போலீஸ் தனியா வச்சுக்குவேன், தமிழகத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கும், ராணுவம் இருக்கும், இதெல்லாம் சாத்தியப்பட முடியுமா? இந்திய அரசியல் சட்டத்துல அதான் கிடையவே கிடையாது. இவர் இஷ்டத்தை விட்டுட்டு இருந்தா நடக்குமா? இல்லைன்னா இஷ்டத்துக்கு மெஜாரிட்டி திரும்பி திருட்டு ஊழல் தான் நடக்கும். ரொம்ப போட்டி டஃபா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ண நினைச்சோம், ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டோம். தமிழக மக்கள் எல்லாருமே. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜய் சார். அவருக்கு கொடுக்க வேண்டிய சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படி நிறைய பேர் ஏக்கத்தோட குமுறலோட இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மறுபடியும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மக்களுக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. விஜய் சாருக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். 70 வருஷம் 80 வருஷம்லாம் இல்லை ப்ரோ. இங்கே மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு 4 நாள் இருந்தால் கூட போதும். மக்களுக்கு ஏற்ற தலைவனா அதுதான் இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு தேவை. இப்போ அதிமுக அம்மாவுக்கு அப்புறம் பெரிய சப்போர்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ தம்பி தப்பான வழியில் போறாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அண்ணன் இப்போ தப்பான வழியில் போனாருன்னா அண்ணன் நான் இருக்கேன், தம்பி படைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க. நீங்க அண்ணனா யோசிக்கிறீங்க, தம்பியா யோசிக்கிறீங்க, ஒரு தலைவனா யோசிங்க. இல்ல 15 வருஷமா இது வரைக்குமே பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வரல இல்லையா? உங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவரு நீங்க கூட சேர்ந்தானே போட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்றாங்க. யார் போவாங்களா இருந்துட்டு போங்களேன். அது மாலை ஆகுது இல்ல, அதுதானே நமக்கு தேவை. வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தளபதி விஜய். நம்மளுக்கு திமுக தான் பிடிக்கும். உதயநிதி ஸ்டாலின். விஜய். டிஎம்கே தாங்க, ஸ்டாலின் தாங்க. அதிமுக தான் நாளா இருக்கு, அப்புறம் எப்படி வரும்? அவரு பேச்சு மனுஷனுக்கு டென்ஷன் தான் ஆக்கி விடுவாரே தவிர வர்றதுக்கெல்லாம் வேலை. அது எனக்கு பிடிக்காதுங்க. சினிமாவுடைய இது எனக்கு பிடிக்காது, எனக்கு அது தேவையில்லாது. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். நான் திருச்சி தான். எங்க வீட்டுல 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டு டிஎம்கே தான். காரணம்னா மக்களுக்கு அம்மா இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்துல ஏடிஎம்கே, அவருக்கு அப்புறமா அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்கு அப்புறம் இப்ப யாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர். எடப்பாடிங்கிறவர் யாரும் மக்களால் ஓட்டை போட்டு தேர்ந்தெடுக்கல. எங்களுக்கு பிடிச்சவர் முக ஸ்டாலின் தான். எப்படி பாக்குறீங்க? சீமானா அவர்களாம் நமக்கு பிடிக்காது. எங்களுக்கு விஜய் எல்லாம் பிடிக்காது. அவரெல்லாம் இப்ப ஒரு அரசியலுக்கு வந்தவருக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாது இல்ல. இளைஞர்கள் ஓட்டு இல்லாதவங்களாம் நிறைய பேர், பாதி பேர் வர்றாங்க. ஓட்டு இருக்கிறவங்க பாதி பேர் வர்றாங்க. மக்கள் பசங்க தானே வர்றாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. காசு கொடுக்காம எல்லாம் யாரும் வர போறது இல்ல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எல்லா பேருமே அப்படிதான் சொல்லுவாங்க. அது எப்படிங்க கொடுக்காம இருப்பாங்க? அவர்தான் படத்துக்கெல்லாம் பல கோடி ரூபா வாங்குறாரு, அப்புறம் காசு புழங்காம இருக்குமா? வர்றாங்க. எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. சீமான் அவரெல்லாம் பேச வேணாம். இல்ல அவர் எப்படின்னா பச்சைவந்தி மாதிரி மாறி மாறி பேசுவாரு. அவர் நமக்கு பிடிக்காதுங்க சுத்தமா. 2026ல முக ஸ்டாலின் தான் தமிழக முதல்வர் ஆகணும். திருச்சி தான். மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா நல்லது. இல்ல இப்போ விஜய் இருக்காரு. ஆனா விஜய் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவரு ஏற்கனவே படத்துல நடிச்சு ரியலா பண்ணி காட்டிட்டாரு. ரியலா இப்ப பண்ணுவாரு. திமுக வேஸ்ட் இருக்க. அடுத்தது தட்டை தான் இருந்து விடுவாங்க. இப்பயும் அதுதானே, விலைவாசி எல்லாம் உயர்ந்து போய் கிடக்குது. அதிமுக நார்மலா இருக்கும். சீமா அது 0 அதை பேசுறதே தேவையில்ல. விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும். திருச்சி தான்.
எல்லாருக்குன்னா மக்கள் சேர்ந்துருக்கிறது தான். இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த தேர்தல் வரப்போ தான் யார் என்னென்ன முடிவு எடுக்கணும். இப்போதைக்கு நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் வந்து பெரும்பாலும் வந்து ஸ்டாலின் தான் வாய்ப்பு உண்டு. இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அது வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா போட்டி நிறைய இருக்கும். அது மட்டும். ஆனா மைனாரிட்டி தான் வருவானுங்க, மெஜாரிட்டி வர மாட்டாங்க. மைனாரிட்டி தான், அதான் நல்லது. மைனாரிட்டி தான் வரணும். அப்பதான் நம்மளோட கோரிக்கையும் கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. இல்லைன்னா மெஜாரிட்டியா போனா நம்ம சொல்ற கேட்க மாட்டாங்க. விஜய் வந்திருக்காரு, கொஞ்சம் இன்னும் தொடர்ந்து அவர் நிறைய விஷயங்களை பேசணும். இன்னும் தொடர்ந்துகிட்டு அவர் தொடர்ந்து இப்பதான் வந்திருக்காரு, வந்த வரைக்கும் கரெக்ட். இன்னும் நிறைய விஷயங்களை பேசணும், நிறைய விஷயம் கலந்துக்கணும், நிறைய தகவலை சொல்லணும். அது அதோட மேல்நோக்கமே போறாரு. நிறைய விஷயங்களை கீழே இறங்கி செஞ்சு போகணும். செஞ்சாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்குமே அவருக்கு தான் போடுறோம் ஓட்டு. ஆனா இன்னும் ஒரு களத்துல இறங்கணுங்கிறத நாங்க கவனிச்சிருக்கோம். அதிமுக அது இப்போதைக்கு வேலைக்கு ஆகுது போல, உடஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. முன்னாடி என்ன சொன்னாரு, நான் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப கூட்டணி வைக்கிறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனைனா கூட்டணி வந்துடுறாரு, இல்லைன்னா கூட்டணி விட்டு போயிடுறாரு. அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. பாஜக வேணாம்னு சொன்னார்ல, திரும்பி பாஜக வந்துட்டாரு. திரும்பி நாளைக்கு பாஜக வேணாங்க வரு. அவர் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? சீமானை பத்தி கருத்து சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. அவர் நினைச்சா விட்டுட்டு இருக்காரு, நம்ம சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. ஒரு விஷயத்துல நடைமுறை சொல்லணும். காவிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, நான் போலீஸ் வச்சு தடுத்துவாரு. எப்படி தடுப்பாரு? நீங்க நீதிமன்ற வழியா தான் போக முடியும். நீதிமன்றம் காவிரி திருப்பணி இருக்கு, அதை வச்சுதான் நீங்க திறந்து விட முடியும். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. அது இல்லாம என்ன செய்வீங்க? அவர் சொல்றாரு, நான் போலீஸ் தனியா வச்சுக்குவேன், தமிழகத்துக்கு ஒரு போலீஸ் இருக்கும், ராணுவம் இருக்கும். இதெல்லாம் சாத்தியப்பட முடியுமா? இந்திய அரசியல் சட்டத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் இஷ்டத்தை விட்டுட்டு இருந்தா நடக்குமா? இவர் வந்து அதை பண்ணிட முடியுமா? மரங்களை வெட்டினா ஜெயிலுக்கு போய் பேங்குறாரு, 6 மாசம் சிறை தண்டனை. இதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? நடைமுறை யாராவது மரம் இல்லைன்னா எப்படி? காகிதத்துல பேப்பர் படிக்கிறோம், எல்லா மரத்துல தான் வருது. அது எப்படி சார் நடைமுறை முடியும்? நடைமுறைக்கு இல்லாத விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவர் வேணா சொல்லிட்டு போட்டோம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவர் அரசியலுக்கு வரமாட்டா தெரியும், சிஎம் கூட தெரியும். அதெல்லாம் சொல்லி விட வேண்டியதுதான். இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. 2024 பெரும்பாலும் ஸ்டாலின் தான் வாய்ப்பு உண்டு. ஆனா டஃபா இருக்கும். மெஜாரிட்டி வராது, மைனாரிட்டி தான். அதெல்லாம் ரொம்ப நல்லது, நமக்கு நல்லது. அப்படி வந்தா நம்ம சொல்றத கேட்பாங்க. இல்லைன்னா ஏசத்துக்கு மெஜாரிட்டி வந்து திரும்பி திருட்டு ஊழல் தான் நடக்கும். ஆனா ரொம்ப போட்டி டஃபா இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு முதல்வர் வந்தா நல்லா இருக்கும்? இப்போதைக்கு ஒரு மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஏற்கனவே ஒருத்தரை நம்ம சப்போர்ட் பண்ண நினைச்சோம், ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருமே. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜய் சார். அவருக்கு கொடுக்க வேண்டிய சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படி நிறைய பேர் ஏக்கத்தோட குமுறலோட இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மறுபடியும் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மக்களுக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த டைமையாவது கரெக்டாக நம்ம யோசிச்சு ஒரு நல்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே நம்ம தலைவர் டிவிகேக்கு கொடுக்கலாம். விஜய் சாருக்கு கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். நான் என்னுடைய பர்சனல் கருத்து இது. மக்களோட தமிழ்நாட்டு மக்களையும் அப்படிதான் இருப்பாங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது இப்போ கூட்டணி அவர் சரியாக நிற்கிறது கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வலுவான கட்சி கூட அவர் கூட்டணி அமைச்சு நின்னார்னா கண்டிப்பாக அந்த தடவை ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மக்கள் நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாக சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம மாற்ற வேணும்னு சொல்லிட்டே இருப்போம். சொல்லிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த தடவை அதுக்கேற்ற முயற்சி நம்ம பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைப்போம். கண்டிப்பாக தமிழக மக்கள் இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. 2027 ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. 70 வருஷம் 80 வருஷம் இல்லை ப்ரோ. இங்கே மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு 4 நாள் இருந்தால் கூட போதும். மக்களுக்கு ஏற்ற தலைவனா அதுதான் இப்போதைக்கு நமக்கு இப்போதைக்கு தேவை. முன்னாடி திமுக இருந்தாங்க, அப்புறம் அதிமுக இருந்தாங்க. 2 பேரும் மாற்றி தான் இது வரைக்கும் ஆண்டுட்டு இருக்காங்க. திராவிடமும் இதுதான் மாற்றி நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ல வந்து காமராஜர் ஐயாவுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பெருசா எந்த மாற்றமும் வரல நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம எதிர்பார்க்கலாம், இந்த தடவை ஒரு மாற்றம் வேணும், நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா அந்த மாற்றத்துக்கு மக்கள், நான் ஒரு இதுவாக சொல்றேன், சார்பாக கேட்கறேன், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டிவிகேக்கோ இல்லை நீங்க என்ன எதிர்பார்க்கணும், மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே டிவிகேக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு மாற்றம் நமக்கு எல்லாருக்குமே தேவை இருக்கு. இப்ப அப்படி மாற்றம் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒண்ணு சேருங்க. ஒண்ணு சேர்ந்து மொத்தமா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். குறிப்பா வந்து திமுக ஆட்சி நல்லா இல்லாத போது மக்கள் வந்து அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தடவை அதிமுகக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை சார், இப்போ அதிமுக வந்து அம்மாவுக்கு அப்புறம் பெரிய சப்போர்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே சொல்றாங்க சார், நான் மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் எல்லாருமே சேர்ந்து ஒரு மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கவே இல்லை? திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். எங்க கேப்டன் விஜயகாந்த் சார் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா நான் தெரியல. நான் வந்து ஒரு கேப்டனோட ரசிகன் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும். முதல்ல எனக்கு ஓட்டு வந்தது நாங்கள் என் கேப்டன் சார் தான் போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த தடவை கேப்டன் சார் கூட நிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து டிவிக்கு இருக்கு. நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். கண்டிப்பா அம்மையாரை வந்து சேருவாங்க, நாங்கள் நம்புறோம். அப்படி நம்பி இருக்கிறதுனால நாங்கள் திரும்ப தெளிவா சொல்ற விஷயம் இதுதான். டிவிக்கு சான்சஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்க விஜயகாந்த் இடத்த ஃபில் பண்றதுக்கு விஜய் தவிர வேற யாரும் இல்லைங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. இது கண்டிப்பா அதுல வந்து சார்
சார் போராட்ட காலத்துல நிக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்கன்றது இல்லை. இப்ப நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவோ இடத்துல நமக்கு அண்ணாவையும் நம்ம பார்த்திருக்கோம், காமராஜரையும் பார்த்திருக்கோம், சொந்த தொகுதியில தூக்கி அடிச்சிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் ஏற்ற இறக்க இருக்கதான் செய்யும். சீமான் ஒரு டைம்ல இருந்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுமே தவிர, கரெக்டுங்களா, அதிமுகவையும் திமுகவும் எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு அவரு. அப்ப இவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. விஜய் வந்தா சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நல்லது செய்யறதுக்காக தானே இவர் அதான் இவரோட தாட்டா தானே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. நீ செஞ்சா என்ன, அவர் செஞ்சா என்ன, சப்போர்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. என் தம்பி தப்பான வழியில போறான், ரசிகர்களை ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு உரிமையா பேசுனதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. என்ன இல்ல சார், இப்ப தம்பி தப்பான வழியில போறாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அண்ணன் வந்து இப்போ தப்பான வழியில போனாருன்னா அண்ணன் நான் தம்பி நான் இருக்கேன், தம்பியோட படைக்காஞ்சான்னு சொல்லுவாங்க. நீங்க அண்ணனா யோசிக்கிறீங்க, தம்பியா யோசிக்கிறீங்க, ஒரு தலைவனா யோசிங்க. ஒண்ணு நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும், நீங்க அதை பண்ணல. இது வரைக்குமே அவர் எவ்வளவு மேடைகள்ல பேசியிருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு. தம்பியா வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டா சரி, நான் வந்து மூத்துவேன், நான் 15 வருஷம் அரசியல் பண்ணியிருக்கேன், நான் போய் சேர முடியாது. தம்பி வேணா எங்களை வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல 15 வருஷமா இது வரைக்குமே பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வரல இல்லையா. இப்போ அவர் சொல்றாரு ரசிகர்கள் யாருமே கூட்டணி இல்ல, ₹100 இலவசம் கொடுக்க மாட்டாரு. இல்ல இலவசத்துக்காக இன்னைக்கு மக்கள் இயக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல சார். இன்னைக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னாக்கா அதை வச்சுலாம் இன்னைக்கு நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த 1000 ரூபாய் வச்சுலாம் இன்னைக்கு யாரும் வாழல. ஏதோ நம்ம இருக்கிறாங்க, கொடுக்குறாங்க, அரசு கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். அதே அரசு கொடுக்காத போது நம்ம வந்து கேட்கலையே, ஏன் எனக்கு தரல, இப்ப இந்த வருஷம் யாருமே தரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க போறது இல்ல. கொடுக்குறாங்க, வாங்குறாங்களே தவிர ஏதாச்சும் ஒரு மக்கள் வந்து எனக்கு இதை கொடுங்க, இலவசம் கொடுங்க, யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் கேட்டிருக்காங்களா? எந்த பேட்டிலுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு தலைவன் நம்ம வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்கனாக்கா அம்மா சாப்பாடு விட்டுனாங்க, 4 குழந்தைய வாங்க தானே செய்வாங்க, எனக்கு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. அப்ப அப்படிதான் நம்ம பாக்குறோம். சீமான் வந்து விஜய் கிட்ட வந்து கேட்கணுங்கிறீங்களா? இல்ல சார், அவரோட மாற்று தானே அவர் கேட்கிறாரு. இப்ப சீமான் கேட்கறது அவரு வாழணும்னு கேட்கிறாரா, இல்ல தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு கேட்கிறாங்கிறத முதல் கேள்வி. எங்களோட பப்ளிக் இருக்கிற எல்லாருக்கும் கேள்வி அதுதான். அப்படி இருக்கும்போது அவர் தமிழக மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா யார் கூட சேர்ந்தா என்ன, அவர் உங்க கூட சேர்ந்தா என்ன, அவர் நீங்க கூட சேர்ந்தா பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்றாங்க. யார் நார் யார் பூவாங்களா இருந்துட்டு போங்களேன், அது மாலை ஆகுது இல்ல. அதுதானே நமக்கு தேவை. ஒரு சாமிக்கு தொடுக்கிறதுக்கு மாலை வேணும்னு நினைச்சா பூ நான் சேர மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நாறு நான் வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம மாலை கழுத்து சாமிக்கு போய் சேரணும், அது மட்டும் தான் நோக்கம். அப்போ தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிச்சா யார் யார் கூட சேர்ந்தா என்ன, தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போங்க. இல்ல டிவிகேவுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் என்ன கொஞ்சம் கஷ்டம் தான், அது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இது வரைக்குமே நம்ம தமிழக அரசியலை பொறுத்தவரைக்கும் எடுத்த உடனே அது எம்ஜிஆரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் எடுத்த உடனே ஜெயிக்கல. இவரோட மெஜாரிட்டி கண்டிப்பா எதிர்பார்க்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஓட்டுகள் எல்லாமே சிதறும். கண்டிப்பா சிதறும் பொழுது சீமானுக்கு இருக்கிறத விட ஆனா டிவிகேவுக்கு அதிகமா தான் இருக்கும். அந்த 15 வருஷத்துல அவர் பண்ண இம்பாக்ட இவர் இப்பவே பண்ணிடுவாருங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்க அப்படிதான் பாக்குறோம். திருச்சி தான், மலைக்கோட்டை தான். நீங்க சொல்லுங்கன்னா 2024 யாரு இங்க திமுக யார் ஆட்சி பிடிக்கிறீங்க, யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். என்ன காரணம் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? படத்துல பாக்குறப்ப தெரிஞ்சு நிஜ வாழ்க்கையில அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா திமுகவோட பாட்டுல எப்படின்னா இருக்குது, ஒரு மாற்றம் மக்கள் விரும்புறாங்க. மாற்றம் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது பண்ணுவாங்க, அவரால் முடிஞ்சது பண்ணுவாங்க. அரசியல் வந்தா சப்போர்ட் இருக்கும். திருச்சி வந்து யார் கோட்டணும், திமுக கோட்டை இல்ல விஜய் கோட்டை? திமுக இருந்துருக்கு, வந்தா விஜய்க்கு வாய்ப்புகள் வந்தா விஜயோட கோட்டையா விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, அது நம்ம சொல்றோம், அது நடக்கிறப்பதான் தெரியும். 2024 யாரு வந்தா நல்லா இருக்கும்? தளபதி விஜயா, தளபதி ஸ்டாலினா? தளபதி விஜய். அப்படி சொன்னா என்ன காரணம்? அவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும், நல்லது பண்ணுவாரு, நம்புறோம். படத்துல நல்லது பண்றாரு, அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நல்லது பண்ணுவாரு, நம்புறோம். அவர் மேல ரொம்ப விமர்சனம் வைக்காங்க. குறிப்பா வந்து 2 வருஷம் தான் அவருக்கு அரசியலே தெரியாது, அவர் எப்படி நல்லது பண்ணுவாரு? எல்லாருமே கத்துக்கிட்டா வராங்க, வந்து கத்துக்குவாரு, நல்லது பண்ணுவாரு. எப்படி பாக்குறீங்க? திமுகவே நாங்க நல்லா தான் செயல்படுறோம், மக்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் கொடுக்குறோம், இதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதனால வந்து பண்றாரு, அவரும் பண்றாரு, இல்லன்னு நாங்க சொல்லல. இருந்தாலும் புதுசா ஒரு ஆட்சி வந்தா அவங்களோட டிஃப்ரெண்டா என்ன புதுசா அவங்க பண்றாங்கன்னு நாங்க பார்க்கணும். அதுக்காண்டி விஜய் வந்தா நல்லா இருக்கும், சிஎம் ஆயிட்டாரா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கும். திருச்சியில யாரு மாசு நினைக்கிறீங்க? தளபதி விஜயா, தளபதி ஸ்டாலின்? தளபதி விஜய் இன்னைக்கு வந்தாரு கூட்டத்துல, தெரியலையே அவங்களுக்கு? காசு கொடுத்தா வர வச்சாரு, அவரா அவங்களுக்காக வந்த கூட்டம் அது எல்லாமே.
வாங்குவாங்க. அப்படி நான் சொல்ல வரல, சொல்றேன். தாவேக்கா கொடுத்து காசு கொடுக்கறது இல்ல. இல்ல 2026 தளபதி வருவாரு, கண்டிப்பா வருவாரு. நம்மளுக்கு திமுக தான்ப்பா பிடிக்கும். திமுக தான் பிடிக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவரோட பையன் இங்கே தான் வந்து மாலை போட்டேன் அவருக்கு. நீ தான் வருவப்பான்னு கை கொடுத்துட்டு போனாரு. சூப்பராக அவரே வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நாங்க புதிய அரசியலை கொடுக்குறோம், மாற்றத்தை ஏற்படுத்த போறோம், மக்களுக்கு நல்லது செய்ய போறோம். விஜய் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்திருக்காருன்னா அவர் எப்படி செய்ய போறாருன்னு எங்களுக்கு தெரியலப்பா. இவர் தான் இப்போதைக்கு செஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கரண்ட் எல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லணும். கரண்ட் பில் ஜாஸ்தியாக போடுறாங்க. கரண்ட்டு நடுவில் ஆஃப் ஆகுது. அதெல்லாம் ஸ்டாலின் செய்யாமல் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தலைவர். திருச்சியில யார் அதிக அதாவது யார் வந்து அதிக ரசிகர்கள்னா விஜய். நீங்க சொல்லுங்க, எந்த ஊரு? திருச்சின்னு சொல்லுவீங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். சொல்லுங்க. 2026 யார் வருவா? தளபதி விஜயா, தளபதி ஸ்டாலினா? தளபதி விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அரசியல்னு இறங்காம, அதுவும் இல்லாமல் அவர் வந்து சினிமா ஃபீல்டுங்கிற இறங்குறப்போ அவர் வந்து பல நல்லது பண்ணுறாரு. அப்போனா அவர் வந்து சினிமா ஃபீல்டுலேயும் இருக்கிறப்போ வந்து அந்த நல்லது பண்ண முடியல அவரால். அதனால் நல்லது பண்ணுறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அது இல்லாமல் ஃபேன்ஸோட கூட்டங்கிறவங்க வந்து அவருடைய ஒரு பலம்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் கூட இருக்கவங்க எல்லாம் சும்மா வந்து விஜய் ரசிகர்கள் தான், அவங்க வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, சும்மா விஜயை பார்க்க வராங்க. அப்படியா? ஒரு சில எப்படி சொல்கிறது, மனசில் பயம் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. வர எலெக்ஷனில் பார்த்தா தான் தெரியும் யார் முதல் இடம் பிடிக்கிறாங்கன்னு. அதனால் நான் இன்னும் என்னோட ஓட் லிஸ்ட்லேயே ஓட்டே என்னோட தளபதிக்கு தான், விஜய்க்கு தான். ஏன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் என்ன பண்ண போகிறாரு, அரசியலுக்கு வந்தால் என்னென்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு ஒரு புது ஆள் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கலாம்ல நிறையா. திருச்சி வந்து திமுக கோட்டைங்கிறாங்க. விஜய் வந்த பிறகு அது தளபதி கோட்டையா மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. எதுக்குன்னா இப்போ வர மீட்டிங்லேயே இப்போ வந்து பர்மிஷன் யாரும் தரல. அதனால அதுவே உல்டாவா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. 2026 தேர்தல யாரு முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும்? டிஎம்கே தாங்க, ஸ்டாலின் தாங்க. என்ன காரணம்னா, இப்போ தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தோட தமிழ்நாடு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு, எந்த விலைவாசி ஏறுதோ அது பிரச்சனை கிடையாது. எந்த குடும்பத்திலேயோ நாட்டிலேயோ எந்த வித பிரச்சனை இல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு நீட்டாக போடுறது, அதே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கு தான், அவருடைய திறமை தான். அதிமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுக தான் 4 இருக்கு, அப்புறம் எப்படி வரும்? வாய்ப்பு இல்லை. அதான் 4 இருக்க, எப்படி வரும்? சீமா அவரு பேச்சு வந்து மனுஷனுக்கு டென்ஷன் தான் ஆக்கி விடுவாரே தவிர வர்றதுக்கெல்லாம் வேலை. ஏன்னா நல்ல சிறந்த வாழ்க்கை முறை பத்தி பேசுறாரு. குறிப்பா வந்து அது பேச்சுக்கு தான் எடுத்துக்கலாமா தவிர செய்முறைக்கு வராது. மண்ணோட காக்க வேண்டியது இருக்குது, தண்ணிக்காக பேசுறாரு. இந்த மாதிரி அரசியல் பண்ற அரசியல் அது ஆட்சி செய்றவங்க கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும், அப்பதான் மக்கள் விரும்புவாங்க. கனிம வளத்தை திமுக கொண்டு இருக்குது, அதை எதிர்த்து போராடுறாரு. கொள்ளை அடிக்குதுன்னு அவர் பார்த்தாரா? கைகளும் பிடிச்சி இந்த மாதிரி நாகர் தப்பு செஞ்சா யாரும் தண்டிக்க வேண்டியதுதான், அது நீதிமன்றம் இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. எப்படி பாக்குறீங்கன்னா வந்து விஜய் அது எனக்கு பிடிக்காதுங்க. சினிமாவுடைய இது எனக்கு பிடிக்காது, எனக்கு அது தேவையில்லாது. ஆனா இளைஞர் கூட்டம் ரொம்ப அதிகமா எப்ப வேணாலும் அரசியல் ஓட்டை இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் எந்த இளைஞரா இருந்தாலும் சரி, இதான் பெரியவங்களோட நடுத்தரம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே டிஎம்கே வந்து நிரந்தரமா இருக்கு. அதை எந்த வித மாற்றமும் செய்ய முடியாது அவங்கள. ஆனா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க, கோட்டர் பிரியாணிக்கு மட்டும்தான் திமுக அதிமுக கூட்டம் வருவாங்க, ஆனா தாவேக்கா 1 ரூபா கூட காசு கொடுக்காம கூட்டத்தை வராங்க. இப்ப புதுசா பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்ப போக போக பாத்தீங்கன்னாக்க அவங்களும் எத்தனை ரூபா கொடுத்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, என்ன டிஎம்கேன்னு எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. மற்றவங்களை கேளுங்க எவ்வளவு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடாது. அது ஏன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. டிஎம்கே வந்து பிறந்த காலத்து ரத்தத்துல ஊர்னதுங்க, அது காசு கொடுத்துதான் வரணும், கோட்டு கொடுத்துதான் வரணும்னு கிடையாது. இப்ப நீங்க நானும் போறோம், பிரியப்பட்டு நீங்க வாங்கி தரீங்க, எனக்கு சாப்பிடுறோம். இது வந்து கட்சி வாங்கி கொடுக்குதுண்டா சொல்றது? கட்சி வாங்கி எதுக்கலாமா கொடுக்கும்?
கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். அது அவங்கவுங்க விருப்பம் சொல்றது, உரிமை இருக்கு சொல்றாங்க. ஏன் சொல்றேன்னு அவங்கள கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 2026ல நானும் முதல்லயே சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறீங்க. யாருன்னா என்ன மாற்றம் இல்லை. அண்ணா நாட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஆள் யாராச்சும் இருந்தால் பார்த்து பொதுவாக செய்கிறவங்க மக்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவங்க வரணும். இது திமுக ஆட்சி எப்படியா இருக்கு? அதை பற்றி ஒன்றும் ஒப்பீனியன் இல்லை. மக்கள் கையில் தான் இருக்குது. என்ன மக்கள் கையில் தான் இருக்குது. என்ன மதில் மேலே பூனை இருக்குது, இந்த பக்கம் தாயும் அந்த பக்கம். மக்கள் மனதை வந்து கணிக்க முடியாது. என்ன நான் ஒருத்தர் சார்பாக பேசினா அது எடுபடாது. என்ன ஒருத்தர் தூக்கியும் பேச முடியாது, ஒருத்தர் இறக்கியும் பேச முடியாது. சமநிலையில் இருக்குது, நாடு சமமாக இருக்குது. மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. யார் வந்தாலும் நல்லதே நடக்கும், நல்லதே செய்யும். எந்த ஊர் நீங்க? நான் திருச்சி தானே. ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா 2026 இப்ப இருக்குதுல, திமுகவா இல்ல தாவேகாவா? எங்க ஃபேமிலி எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே செய்யவே கிடையாது. அந்த ஒரு காரணம் தான். இப்ப சாதாரண ஒரு பைப் இருக்கிறதுக்காக அங்க பைசா கொடுத்து இருக்கிற மாதிரி எல்லா ஒரு இதுவுமே இருக்கு. எல்லாத்துக்கும் பைசா எதிர்பார்க்கறாங்க. அந்த ஒரு காரணம். பாக்கி வந்து எங்க ஊர் மக்களுக்கு எதுவுமே செய்ய கிடையாது. அந்த ஒரு காரணம் தான். எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அவங்க கேட்டா வந்து என்ன சொல்றாங்க? நாங்க பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம், இதோட நல்லாட்சி கொடுத்து யாராலையும் முடியாது அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்றது? அது இப்ப எலெக்ஷன் வரனால தான் அந்த 1000 ரூபாய் எங்க அம்மா அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. இப்ப அந்த எலெக்ஷன் 7 மாசம் இருக்கு. 7 மாசம்னால தான் இப்ப கிரெடிட் ஆகுது. இவ்வளவு நாளா பணமே கிரெடிட் ஆகல. இப்ப புதுசா வந்து வீடு தேடி வந்து இந்த மாதிரி ஸ்டாலின் இது மாதிரி பண்றாரு, அது மாதிரி பண்றாரு. நீங்க வந்து ஒருவேளை மிஸ் பண்ண ஆளுங்க தேடி கொடுக்குறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. புரியல. இந்த ஆளுங்க இப்பவும் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏன் எடுத்துருக்காது? இவ்வளவு நாள் வரவே இல்லை தலைவரை. இப்பதானே வராங்க, எலெக்ஷன் வரனால இப்பதானே வராங்க. இலவசமா பஸ் கொடுக்குறாங்க. என்ன பஸ்? நான் நைட் நான் டிராவல் பண்ணி போறேன், எங்க அம்மாவுக்கு சேர்த்து பைசா கொடுத்தா நான் போறேன். என்ன இலவசம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் அது டபுள் மடங்கு வசூல் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் விஜய் வந்தா என்ன நல்லது பண்ணுவாங்க? ஏன் அவர் வரலங்க தலைவரா. எங்க ஓட்டு விஜய்க்கு தான். என்ன ஒரு காரணம்னா அவரு பேசுறது நல்லா இருக்கு, அந்த ஒரு காரணம் சொல்றேன். இது வந்து திமுக போட்டையா இல்லைன்னா விஜய் போட்டையா? அதான் இன்னைக்கு பாத்தீங்களா என்ன மரக்கடையில் நடந்தது பாத்தீங்களா? திமுக ஓட்டான்னு கேக்குறீங்க. விஜய் தான் தலைவரா. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? சும்மா அப்படியே கூட வருவாங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, சும்மா விஜயை பார்க்க தான் வந்தாங்க. அது ஏத்துக்க முடியாது. அவங்க மனசுல இருக்கிறனாலதான் வந்து பாக்க வராங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனில 4 பேர் லீவ் போட்டு போய் பாக்குறேன். என்ன காரணத்துக்கு பாக்குறான்? அவனுக்கு 800 ரூபாய் சம்பளம், அதை விட்டுட்டு போய் பாக்குறான்னா என்ன ஒரு மனசுல ஒரு வெறி தான், தலைவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுவே டிஎம்கே காரங்க போயிருவாங்களா? போக மாட்டாங்க. பைசா கொடுத்தாதான் போவாங்களே, அது எல்லாத்துக்குமே தெரியும். தளபதி பேச்சை நம்புறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. செய்யல, எங்க ஓட்டு அவருக்கு தான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்டுல 5-6 ஓட்டு இருக்கு. இப்ப நான் சொன்னா எங்க வீட்டுல இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுனா போடுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு வீட்டுல ஒரு பாண்ட் இருக்கு, அது வேற ஒண்ணும் கிடையாது.